மலிங்க அபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானா திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். பெருமானே, சன்மார்க்க அன்பர்களே, நாம் போன வாரம் திருவடி புகழ்ச்சியில் அந்த ஒரு வார்த்தைக்கு மட்டும்தான் பார்த்தோம், நிராதாரம். இன்னைக்கு இந்த ஸ்டான்ஸாவே முடிச்சிடலாம். அகோச்சரம் பரமதந்திரம் விசித்திரம் பராமுதல் நிராகரம் விகாசனம் விகோடனம் பரசுகோதயம் அட்சயம். அப்போ அந்த நிராதாரன்றது அந்த இடத்துல இருக்கக்கூடியது, எந்த ஒரு பற்றுதலும் இல்லாமல் அந்த இடத்துல ஆடுகின்ற ஒரு நிலையோட பார்த்தோம். அந்த 7 நிலைகளில் இருக்குன்னு பார்த்தோம். அதாவது நம்ம கீழ் ஆதார நிலைகளிலிருந்து மேலே இருக்கிற ஆதார நிலை. இப்போ கீழே இருக்கிறது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபுரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை, இந்த மாதிரி கீழே ஆதார நிலைகளை பற்றி பார்த்தோம். இது புருவமத்திலிருந்து அந்த ஸ்படிக மேடை, இதெல்லாம் தியான அனுபவத்தில் நமக்கு தெரியக்கூடியது. ஸ்படிக மேடை, ஆயிரம் இதழ் கமலம், ஓங்காரம், குண்டலி வட்டம், ஜோதி ஸ்தம்பம், சுத்த நடனம், பேரின்ப வடிவம், இந்த மாதிரி பார்த்தோம். அப்போ இந்த சத்து சித்து ஆனந்தமாக ஆன்மா விளங்கக்கூடிய இடம்தான் அந்த நிராதார நிலைன்னு பார்த்தோம். இப்போ இதை பற்றி நம்ம பெரிய பதிவில் கண்டிப்பாக விரிவாக ஒரு டைம் பார்க்கலாம். அடுத்தடுத்த வரக்கூடிய பெருமாள் அந்த பதி விளக்கத்தை பற்றி தானே சொல்லி வராங்க. அது அடுத்தடுத்த வார்த்தைகள் கூட இது சம்மந்தப்பட்டது தான். அப்போ அடுத்தது அகோச்சரம். அகோச்சரம்னா புலன்களுக்கும் வாக்குக்கும் மனதிற்கும் எட்டாதவர் தான் அந்த பரம்பொருள், எல்லாமல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவன். புலன்களுக்கு எட்டாதவன் அப்படின்னா அதாவது மெய்வாய் கண் மூக்கு செவி, இதனாலலாம் இந்த இந்திரியங்களாலெல்லாம் அவனை கண்டுபிடிக்க முடியாது. அதாவது உரைமனம் கடந்த ஒரு பெரு வெளிமேல் அரசு செய்தோங்கும் அருட்பெரும் ஜோதி, தனுகரணாதிகள் தாம் கடந்து அறியுமோர் அனுபவமாகி அருட்பெரும் ஜோதி. அப்போ இந்த உடம்பு, இந்த மனசு, இந்த அந்த கரணங்கள், மெய்வாய் கண் மூக்கு செவி, இதனாலலாம் நம்ம கடவுளை உணர முடியாது. இந்த உடம்பெல்லாம் அந்த பொறிப்புலன்களாம் கடந்து அந்த வெளி கடந்து இருக்கவர் தான் சும்மா இருக்கும் கூட சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த புலன்களுக்கு அந்த வாக்குக்கு மனசுக்கு இதுக்கெல்லாம் எட்டாதவர் அந்த அது அப்போ அந்த நிலையில் போகும்போதெல்லாம் அந்த இப்போ இது நம்ம கீழே ஆதார நிலைகள் நம்ம சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் நான் அன்னத்தாலான உடம்பு, இது அன்னமய கோஷம்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு மேலே உள்ளது பிராணமய கோஷம்னு சொல்லுவாங்க. ஒன்று இருக்குது. அப்புறம் இந்த இது தூள உடம்புன்னு சொல்லுவாங்க. அடுத்து சூக்கும் உடம்பு, காரண உடம்பு. இது மேலே போக மேலே நீராதார நிலைகளில் இந்த ஒரு நிலைகளாக இருக்கும். நம்ம இப்போதைக்கு இதை சுருக்கமாக பார்த்துக்கலாம். அப்போ புலன்களுக்கும் வாக்குக்கும் இந்த மனசுக்கு எட்டாதவர், அந்த அனுபவத்தில் தான் இது பண்ண முடியும். அந்த ஓங்கார பீடம் நம்ம அதெல்லாம் சொன்னோம் இல்லையா, குண்டலி வட்டம், இதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டேஜ். இங்கே போய் தான் அந்த பரம்பொருளை போய் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நம்ம பார்க்க முடியும். அப்போ அகோச்சரம், அப்போ இந்த பொறி புலன்களுக்கு எட்டாதவர். அடுத்தது பரமதந்திரம். அதாவது அந்த இல்லாமல் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் பரமதந்திரமாக இருக்கான், அதாவது மிக நுட்பமாக இருக்கான். இப்போ தந்திரம்னா என்னென்னா, ஏதாவது தந்திர யந்திரம் செஞ்சு இறைவனை இப்போ அந்த காலத்திலே ஒரு சிலை வழிபாட்டில் ஒரு தந்திரமாக செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு புறத்தில். அப்படின்னா அந்த சிலை வழிபாடு மூலமாக நம்ம இறைவனை தெரிஞ்சுக்கிற முடியுமா? அது ஒரு தந்திரமாக செஞ்சு அதுதான் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்துலலாம் அந்த தந்திர வழிபாடு, மந்திர வழிபாடு, யந்திர வழிபாடு அப்படின்லாம் செய்கிறாங்க. ஆனால் அவன் எல்லாமே இறைவன் நம்ம அவன் வெளிப்படையாக தான் இருக்கான். ஆனால் அவன் தந்திரமாக இல்லை. ஆனால் அதை நம்மளுக்கால உணர முடியலை. அதாவது அந்த தந்திரம் நம்ம உள்ளார தான் பார்க்கணும். அகத்தில் வெளியில் எல்லாமாவும் இருக்கான், அனகமாகவும் இருக்கான். ஆனால் அகத்தில் இருக்கிறத இறைவனத்தை நம்ம கண்டுக்கிட்டால் தான் அந்த வெளியில் இருக்க கூட பரமகாச சுரூபரை கூட நம்ம கண்டுக்கிற முடியும். அப்போ அந்த தந்திரமாக இருக்கிறவன் அந்த ஓங்கார பீடத்தில், அந்த லலாட ஸ்தானத்தில் தந்திரமாக இருக்கான், மிகப்பெரிய நுட்பமாக. அவன் இருக்கக்கூடிய இடமே நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மூளை வடிவு, அந்த ஷேப்பை பார்த்தாவே அந்த 1000 இதழ்கள் கொண்ட தாமரை மாதிரி தான் இருக்கும் அந்த மூளை வடிவு. அந்த உச்சிக்கு கீழே உள்நாக்கில் அந்த பகர், அந்த பெரிய வடிவ காட்சிலாம் அது அங்கே தான் நமக்கு தோன்றும். அப்போ நுணுக்கமாக இருக்கான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, பரம தந்திரமாக இருக்கான். புற வழிபாடோ சிலை வழிபாடோ இது மூலமாக நம்ம இறைவனை அறிய முடியாது. இந்த அகமாக இருந்து அனகமாக இருக்கிற அந்த இறைவனை புற வழிபாட்டில் தெரிஞ்சுக்கலாம். அந்த அகத்தில் அந்த புருவமத்தியில் அந்த லலாடஸ்தானத்தில் தான் அந்த 1000 இதழ்கள் கொண்ட தாமரை மலர்ந்திருக்க அந்த மூலையில் தான், அந்த பகர குழியில் தான் அந்த ஓங்கார வடிவத்தில் இருக்கான். அதில் தான் அந்த ஸ்தோதி ஸ்தம்பம், அந்த சுத்த நடனம், அந்த பேரின்ப வடிவம், இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அவன் தந்திரமாக தான் இருக்கான்.
இது கூட ஒரு இந்த தந்திரத்து கூட ஒரு அகவலில் கூட தந்திர பதமே சந்திர பதமே மந்திர பதமே மந்தனா பதமேன்னு சொல்லியிருப்பார். அப்போ அந்த உளவினால் மட்டும் அறியக்கூடியது அந்த தந்திர பதம். அப்போ என்ன உளவு? அப்போ வந்து உளவு அந்த உளவினில் அறிந்தால் ஒழிய மற்ற அழைக்கின் அளவினில் அளவாம் மரப்பொருள்னு சொல்லியிருப்பார். அப்போ அந்த உளவினால் தான் அறிய முடியும். அது என்ன உளவுனா அது அந்த புருவமத்தில் இருக்கிறதா ஒரு தக்க ஆச்சாரியனை கொண்டு அந்த புருவமத்தை திறந்து கொண்டு அந்த புருவமத்திரத்தில் தந்திரமாக இருக்க இறைவனை நம்ம பார்க்கணும்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி விசித்திரம், இப்போ வந்து நம்ம வந்து இது பார்த்துட்டோம், அகோச்சரம் பரமதந்திரம் அப்படின்ற 2 வார்த்தைக்கு பார்த்தாச்சு. அடுத்து வந்து விசித்திரம். விசித்திரம் அப்படின்றபோது வந்து இப்போ சித்திரம் அப்படின்னா வந்து அழகானது அப்படின்னு சொல்லுவோம். விசித்திரம்னா வந்து வீன்றது வந்து அருள் சம்மந்தப்பட்டது. அப்போ சித்திரம்ன்றது வந்து சித்திரத்துக்கு ஆப்போசிட் வந்து விசித்திரம். சித்திரம் அப்படின்னா வந்து ரொம்ப அழகானது. இப்போ விசித்திரம்னா பொதுவாக சொல்லும்போது அது அழகற்றது. சித்திரத்துக்கு ஆப்போசிட்டு. சித்திரம்ன்றது அழகானது, விசித்திரம்ன்றது அது வேறுபாடானது, அழகற்றது. அப்போ எல்லாமே அவன் தான் இருக்கான். அந்த வீன்றது வந்து அந்த அருளை கொடுக்கக்கூடியது. அவன் தான் அந்த சித்திரத்துக்கும் அந்த அருளை கொடுக்கக்கூடியதான். விசித்திரத்துக்கும் அந்த விசித்திரமான அவனும் அந்த சித்திரமாக இருக்கிறதுக்கும் அவன் தான் காரணமாக இருக்கான். இப்போ விசித்திரமானது அப்படின்னா வந்து வேறுபாடானது, வினோதமானது, இயற்கைக்கு மாற செயற்கை ஒன்று பண்ணுறா அது விசித்திரமானதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இப்போ இது வரைக்கும் பிறந்தவங்க எல்லாருமே இறந்தான் போயிருக்காங்க, முக்தி நிலை தான் அடைய முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதற்கு மாறுபாடாக வந்து வினோதமாக வேறுபாடாக விசித்திரமாக வந்து பெருமான் வந்து மரணமில்லா பெருவாளை பற்றி சொல்லியிருக்காங்க இருந்தால் கூட அது வந்து விசித்திரமானது தான். அதை பற்றி நமக்கு தெரியாமல் இருக்கிறதுனால அதை விசித்திரம் நம்ம சொல்கிறோம். அப்போ அவன் சித்திரமாக அவன் தான் இருக்கான், விசித்திரமாக அவன் தான் இருக்கான். விசித்திர சிருட்டிகள் பல அத்தகைய வகுத்து அருட்பெரும் ஜோதி. அப்போ அவன் தான் விசித்திரமாகவும் இருக்கான், சித்திரமாகவும் இருக்கான். அப்போ வந்து ஏற்கனவே இப்போ வந்து 3 வார்த்தைகளுக்கு பார்த்தாச்சு. அடுத்து வந்து இப்போ வந்து அகோச்சரம் பரமதந்திரம் விசித்திரம் பார்த்துட்டோம். பராமுதம் நிராகரம் விகாசனம் விகோடனம் பரசுகோதயம் அச்சயம் பார்க்க போகிறோம். இப்போ அமுதம் அப்படின்னா வந்து இதை விட மேலான அமுதம் இந்த உலகத்தில் வேறு அமுதமே கிடையாது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த அமுதம் வந்து நம்ம தப அனுபவ நிலையில் இந்த அமுதத்தை சாப்பிட்டா மரணம் வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிறையா திருடி பிடிச்சி இந்த அமுதத்தை பற்றி நிறையா பார்த்துட்டோம். ஞானஸ்ரீ நம்ம நிறையா பார்த்துருக்கோம். இதுதான் வந்து கடவுளோட பராமுதம். வந்து இது சாதாரண உலகத்தில் நம்ம சொல்கிறோம் சாப்பாடு கூட வைஷ்ணவ சம்பிரத்தில் அமுது படைச்சாச்சான்னு கேட்பாங்க. அந்த உலகில் சாப்பிட்ற அந்த அமுதம் கிடையாது. இது தேவாமிர்தம், இது அற்பெருஞ்சோதி அமுதம். ஒருவருக்கு வந்து இந்த பிணி மூப்பு சாக்கடை ஒழிக்கிறதோட சுத்தமான சுகானந்த நித்திய வாழ்வை வந்து அது கொடுக்கக்கூடியது. காயாத தேயாத காய சித்தி அளிக்கும் அருளமுதம் நம் தலை நடு விளங்கும் ஆன்மாடுவின் அகத்திலிருந்து பெறப்படுவது. இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து காயாமல் தேயாமல் இந்த காய சித்தி கொடுக்கும். தலை நடுவில் இருக்கிற அந்த ஓங்கார நடுமூலையில் ஓங்கார மூலையில் வந்து அதாவது அந்த பகரவடி குழியில் வந்து ஒரு குழி இருக்கு இல்லையா, அந்த பகர குழியில் வந்து பாதி வந்து அமுத நீரால் தான் நிரப்பப்பட்டிருக்குமா. அது மேலே தான் வந்து இப்போ நம்ம பார்த்த அந்த நிராதரமாக வந்து அந்த கடவுள் ஜோதி வந்து நட்சத்திரம் போல் பிரகாசித்து கொண்டிருக்குமா. அந்த அமுதத்து மேலே தான் வந்து அப்போ வந்து இங்கே தான் வந்து இந்த 1008 கமலம் இப்போ நம்ம ஒரு நிலையாக சொன்னோம் இல்லையா, அந்த 1008 கமலம் அந்த ஓங்காரப்படம் இதெல்லாம் வந்து இந்த நிராதர அனுபவ நிலையில் தான் இருக்குது. அப்போ இதுதான் வந்து நம்ம இந்த பராமுதம் தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மரணமில்லா பெருவாழ்வை வந்து கொடுக்கக்கூடியது. இதை பற்றி நிறையா வந்து பெருமான் வந்து நிறையா இடத்துல சொல்லியிருக்காங்க, நம்மளும் பார்த்துட்டோம். இதை கூட இது அவையார் கூட சில தடவை சொல்லியிருக்காங்க. ஓங்காரமான கலசத்தமிர் துண்ணில் பூங்காலமில்லை புரிந்து அப்படின்னு கூட ஏதோ ஒரு அவை குரல் கூட சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து இப்போ பராமுதம் பார்த்துட்டோம். அதாவது அகோச்சரம் பரமதந்திரம் விசித்திரம் பராமுதம் பார்த்துட்டோம். அடுத்தது நிராகாரம். நிராகாரம் அப்படின்றது வந்து அது அந்த எல்லாமுள்ள அருட்பெருஞ்சோதி வந்து எதற்கும் அடங்காதவர், எல்லாவற்றையும் அடக்கி ஆளுகின்ற விளங்குகின்ற ஒரு இடம் தான் வந்து அதுக்கு பேர் தான் நிராகாரம். அவரை வந்து கட்டுப்படுத்த முடியாது. அது அப்புறம் அது மாதிரி குறிப்பிட்ட ஒரு வடிவமும் இல்லாதவர். அப்போ வந்து நிராகாரம் அப்படின்னா அவர் அடங்காதவர். அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு வடிவத்துக்குள்ளே அவர் அடக்க முடியாது. அவருக்குன்னு ஒரு கட்டுப்படுத்த முடியாது. அவருக்கும் ஒரு உருவமோ வடிவமோ அதெல்லாம் இல்லாதவர் நிராகாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்து வந்து விகாச்சனம். இப்போ வந்து அகோச்சரம் பரமதந்திரம் விசித்திரம் பராமுதம் நிராகரம் பார்த்தாச்சு. அடுத்தது வந்து விகாச்சனம். விகாச்சனம் அப்படின்றது வந்து
இப்போ காசனம் அப்படின்னா வந்து ஒளின்னு அர்த்தம். காசனம்ன்றது வந்து இப்போ காசின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அப்போ ஒளி அப்படின்னு அர்த்தம் காசனம்ன்றனா. விகாசனம்னா பேரொளின்னு அர்த்தம். அதாவது விகாசனம்ன்றது ஒளிமயமானது, பிரகாசமாக இருக்குது, ஒளி புரிந்தியக்கூடியது. அப்போ காசுன்னு அப்படின்னாவே நம்ம வந்து ஒளின்னு தான் மீனிங். விகாசனம்ன்றபோது வீன்றது நம்ம அருள் ஒளியை குறிக்கக்கூடியது நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ பேரொளியை குறிக்கக்கூடியது விகாசம் அப்படின்ற போது. அப்போ அந்த மலர்ச்சியை தருபவர் இந்த இப்போ ஒளினாவே அறிவு. அப்போ அறிவை வந்து மலரச் செய்பவர். அப்போ வந்து நம்ம இதில் கூட இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த ஓங்கார பீடம் அந்த இதிலெலாம் வந்து அந்த ஒளி பொருந்தியக்கூடிய நிராதார நிலையை பற்றி நம்ம பார்த்தோம். இதுக்கு முன்னாடி உள்ளது அந்த நிராதாரத்தில் பார்த்தோம் இல்லையா, 1000 இதழ்கள் கொண்ட தாமரை மலர் அந்த ஓங்கார பீடம். அந்த இடம் வந்து அப்போ மேலான அந்த நம்ம வந்து இப்போ அமுதம் சாப்பிட்டாவே நம்ம வந்து அந்த பரநாத நிலையிலேருந்து நம்ம அமுதம் சாப்பிடுவோம். அப்போ அமுதம் சாப்பிட்டா அடுத்தது வந்து அந்த பெருஞ்சோதியை பார்க்குறது தானே. அப்போ அது வந்து ஒரு பேரொளியாக தானே இருக்கும். பேரொளி தானே அதுக்கு பேர், அந்த பெருஞ்சோதிக்கு பேரே பேரொளி தானே. அப்போ விகாசனம்னா அந்த பேரொளி. அவர் வந்து பேர் அறிவாக இருக்கக்கூடிய அறிவாக மலர்ந்திருப்பார். அந்த 1000 இதழ்கள் கொண்ட தாமரை மலரில் அந்த ஓங்கார பீடத்தில் இருக்கக்கூடிய அந்த வந்து பேரொளியாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு விகாசனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஒளியை சொல்கிறார். அதாவது விந்து சொல்கிறார். அதுக்கு அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம வரும் இல்லையா, ஒன்று ஒரு ஸ்டேஜாக சொல்கிறோம். நிராதார நிலையில் வந்து இப்போ கீழ் வந்து மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபுரகம், அநாகதகம், விசுத்தி, ஆக்னினை அப்படின்னு சொல்லும்போது அடுத்தடுத்த தவ அனுபவ நிலையில் வந்து விந்து, நாதம், பரவிந்து இந்த மாதிரிலாம் வரும் இல்லையா. அடுத்து வந்து இது வந்து ஒளியை குறிக்கக்கூடியது, பேரொளியை குறிக்கக்கூடியதுன்னு பார்த்தோம். அடுத்தது விகோடனம். கோடனம் அப்படின்னா வந்து கோஷம் போடுறான் அப்படின்னு சொல்கிறோம்ல, கோஷம் போடுறாங்கப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இது ஒளி, சவுண்டை குறிக்கக்கூடியது. நாதம் முதல்ல வந்து விந்துன்றது ஒளி, லைட்டை குறிக்கக்கூடியது. இது வந்து நாதம், சவுண்டை குறிக்கக்கூடியது. விகோடனம். அது கோடனம்ன்றதுனா ஒளி, வீணா அருள் சேர்ந்த விகோடனம். அப்போ அதில் எப்படி நம்ம பேரொளின்னு பார்த்தோமோ இது வந்து இதுவும் பேரொளி, சவுண்டு. இது வந்து அது பேரொளி, அது பொது லகரம், இது லீ, நம்ம சவுண்டை குறிக்கக்கூடிய. அப்போ தவ அனுபவ நிலை, தசநாத நிலைகள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, 10 விதமான பரநாத ஒளிக்கு மேலே உள்ள ஒளி இது வந்து. அதுக்கப்புறம் வந்து அப்போ அந்த எல்லா விதமான ஓசைகளையும் வந்து அதுக்கு அடுத்த நிலையில் நம்ம தவ அனுபவ நிலையில் போகும்போது அந்த ஓசை சத்தங்கள் கூட அடங்கிடுமா. அப்போ இது வந்து அந்த ஓசையை குறிக்கக்கூடியது, பேர் ஓசையை குறிக்கக்கூடியது. இப்போ இந்த பிரபஞ்சமே அந்த வந்து ஓம்ன்ற சவுண்டில் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ அதாகவும் இருக்கக்கூடியவன். அப்போ விகோடனம். அப்போ அதுக்கு முன்னாடி பார்த்து சவுண்டை இது ஒளியை பார்த்தோம், இது வந்து சவுண்டை பார்த்துருக்கோம். அது ஒளி, இது ஒளி. அடுத்து அப்போ எல்லாமே அவன் தான் இருக்கான். அப்போ நம்ம இப்போ வந்து அகோச்சரம் பார்த்துட்டோம், பரமதந்திரமாகவும் இருக்கான்னு பார்த்துட்டோம், விசித்திரமாகவும் இருக்குன்னு பார்த்துட்டோம், பராமுதமாகவும் இருக்குன்னு பார்த்துட்டோம், நிராகரம் பார்த்துட்டோம், விகாசனம் பார்த்துட்டோம், விகோடனம் பார்த்துட்டோம். அடுத்தது பரசுகோதயம். அப்போ அந்த மேலான இந்த இன்பம், இதெல்லாம் நம்ம வந்து மேலான இன்பம், பேரின்பம் வந்து தோன்றுவதற்குரிய இடமானவர். அதே பரசுகம். சுகம்னா வந்து சுகமான அந்த எங்கே வந்து சுகமான இடம் வந்து. அப்போ பரசுகோதயம் அந்த வந்து சுகமாக இருக்கக்கூடிய இடத்தை வந்து தான் குறிப்பிட்றாரு. அதாவது இப்போ சுகம் அப்படின்றதுனா கூட சு அப்படின்றது அதாவது நம்ம பேச்சோம்னா கூட அது ஊன்ற மாதிரி தான் முடியும். சுகம் அதாவது ஓன்ற மாதிரி முடியுது. அப்போ ஓங்காரம் அந்த பிரணவம் ஒளி கேட்குது இல்லையா, அந்த நம்மளுடைய இந்த நாதம், விந்து இதெல்லாம் பார்த்த பின்னாடி அந்த ஓங்கார அந்த லலாட ஸ்தானத்தில் வந்து அது சுகமாக இருக்கக்கூடிய இறைவனுடைய தன்மை தான் வந்து அது பரசுகம். அது இந்த ஒளியெல்லாம் கேட்கக்கூடிய இடம், அந்த பரம சுகத்தை கொடுக்கக்கூடிய இடம் அந்த லலாட ஸ்தானம். அந்த உச்சிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த புருவ மத்தியில் இருக்கக்கூடிய அந்த அர்ப்பணிச்சோதி ஆண்டவர் இருக்கக்கூடிய அந்த இடம் வந்து பரம சுகத்தை கொடுக்கக்கூடியது, உதயமாகக்கூடிய இடம் தான் பரசுக உதயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கடுத்து வந்து அக்ஷயம் அப்படின்ற போது இப்போ நம்ம அக்ஷய பாத்திரம் சொல்லுவோம்ல, அல்ல குறையாதது. இப்போ நம்ம வந்து சமணர் இலக்கியங்களில் கூட மணிமேகலைக்கு வந்து அக்ஷய பாத்திரம் கொடுத்ததாக கேள்விப்பட்டிருப்போம். மகாபாரதத்தில் வந்து அவங்க வந்து இந்த காட்டில் போயிருக்கும்போது அவங்களுக்கு வந்து திரௌபதிக்கு சமைக்கிறதுக்கு அங்கெல்லாம் எதுவும் இருக்காதனால அக்ஷய பாத்திரத்தை வந்து அதில் எவ்வளோ வேணாலும் சாப்பாடு வந்து அல்ல குறையாமல் வரும் அப்படின்ற நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ அல்ல குறையாதவர், குறைவற்றவர். அப்போ அந்த இல்லாமல் அந்த அருட்பெருஞ்சோதி வந்து அல்ல குறையாதவர், குறைவற்றவர், என்றும் வற்றாமல் இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அவர் எப்பவுமே நிறைவோடு விளங்கி கொண்டிருப்பார், நித்த நிறைவோடு இருக்கிறவர்.
இப்போ இதில் கூட நம்ம சொல்லுவாங்கல்ல, நம்ம வருஷம் சொல்லும்போது தமிழ் வருஷ பிறப்பில் கூட பிரபவ வருஷம், விபவ வருஷம் அப்படின்னு சொல்லும்போது லாஸ்ட்டில் வந்து அட்சயம் தான் முடியும் அந்த வருஷங்கள். தமிழ் நம்மளுடைய இது இப்போல்லாம் நம்ம படிக்கும்போதெல்லாம் அந்த தமிழ் வருஷம் கிடையாது. நம்ம இந்த மாதங்களும் நம்ம சொல்கிறோம் சித்திரை வைகாசின்னு. இது வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு தமிழ் வருஷம் இருக்கும். அதுக்கு பேர் வந்து இப்போ நம்ம மாத கணக்கில் சித்திரை வைகாசின்னு சொல்கிற மாதிரி இது வருஷ கணக்கில் விபவ அப்படின்லாம் சொல்லி வருவாங்க. அப்போ அட்சயன்றது தான் லாஸ்ட்டில் முடியும். அப்போ வந்து அந்த பிரபவமாகவும் அட்சயமாகவும் முதலாகவும் ஈராகவும் அவன் தான் இருக்கான் அப்படின்றத சொல்லுவாங்க. அப்போ அந்த எல்லாம் உள்ள அற்புதஞ்சோதி ஆண்டவன் தான் வந்து இப்போ நம்ம ஓவராலாக இதில் என்ன வந்து நம்ம பார்த்தோம்னா இதுதான் வந்து பேரின்ப பெருவாழ்வை கொடுக்கக்கூடியது. அது வந்து அரட்டர் ஒளியாகவும் இருக்கான், ஒளியாக இருக்கான், சவுண்டாகவும் இருக்கான், இதாகவும் ஒளியாகவும் இருக்கான். அந்த அவனுடைய திருவடி தான் இங்கே விளங்கி அந்த ஓங்காரப்பு இடத்துல விளங்கிக்கிட்டு இருக்கு, அந்த லலாட ஸ்தானத்தில் விளங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து இந்த அந்த லலாட ஸ்தானத்தில் விளங்குகின்ற அந்த அற்புதஞ்சோதி ஆண்டவன் தான் வந்து நம்ம அவனை தான் அங்கே தான் வந்து அகம் இருந்தால் நோக்கி தான் அவனை பார்க்கணும். அவன் பார்த்தா அந்த அருளமுதத்தெல்லாம் அவன் கொடுக்கக்கூடியவன். அவன் தான் உள்ளவும் அகமாகவும் அவன் தான் இருக்கான், அனகமாகவும் அவன் தான் இருக்கான். உள்ளும் புறமும் வந்து அந்த அற்புதஞ்சோதி ஒளியத்தை நம்ம பார்க்கணும். அந்த மந்திர ஒளியத்தை நம்ம கேட்கும்படி நம்ம அதை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் சொல்கிறாங்க. உள்ளே வந்து ஒளியாகவும் இருக்கான், அவன் தான் பரசுக உதயமாகவும் இருக்கான். அப்போ நம்ம இவ்வளோ நேரம் வரைக்கும் பார்த்தது நிராதாரமாக வந்து இருக்கக்கூடிய அந்த நிலைகளில் தான் இத்தனை நிலைகளையும் நம்ம பார்த்தோம். நிராதரம், அகோச்சரம், பரமதந்திரம், விசித்திரம், பராமுதம், நிராகரம், விகாசனம், விகோடனம், பரசுகோதயம், அட்சயம் தான் வந்து என்றைக்குமே குறைவற்ற பொருளாக எல்லாத்துக்கும் இன்பத்தை வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கான் நிறைவான தன்மையில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இதோட வந்து இந்த 3வது ஸ்டான்ஸை வந்து முடிகிறது நண்பர்களே. நம்ம அப்போ இந்த பதிவிலக்கத்தை பற்றி பெருமான் சொல்லி வரும்போது இவன் வந்து ஒரு தந்திரமாகவும் இருக்கான், சித்திரமாகவும் இருக்கான், விசித்திரமாகவும் வந்திருக்கான், ஒளியாக இருக்கான். அவனுடைய திருவடிகள் வந்து இப்படிலாம் இருக்குல்ல லலாட ஸ்தானத்தில். அதை வந்து பெருமான் பற்றதை நம்மளையும் வந்து கூப்பிடுவார், அந்த இதுக்கு வாங்க, அந்த அருளமிரத்தை சாப்பிட்டா நம்ம வந்து சாகாமல் இருக்கலாம், முத்தேக சித்தியை பெறலாம். இந்த மாதிரி உடல் வந்து நரைதிற மூப்பில் நலிந்து போகாமல் அந்த உடல் வந்து சுத்த உடலாக, பிரணவ உடலாக, ஞான உடலமாக மாறும் முத்தேக சித்தி அவர் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை வந்து அந்த விளக்கத்தில் வந்து இந்த பாடல்களில் வந்து பெருமானார் வந்து அப்போ இன்னைக்கு நிராதரம், அகோச்சரம், பரமதந்திரம், விசித்திரம், பராமுத, நிராகரம், விகாசனம், விகோடனம், பரசுவோதயம், அட்சயம். இதோட முடிஞ்சிருச்சு 3வது ஸ்டான்ஸா. பெருமானோட அருளால் நன்றி, வணக்கம். ராமலிங்க அபயம். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானா திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.